சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். குரு முதன்மையான சுபகிரகம், அதே போல பூரண சுபர், தலைமை சுபகிரகம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியாக அவர் வருகிறார். இந்த காலகட்டம் வக்ரம் ஆகும்பொழுது 12 ராசிக்கும் அவர் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார் என்பதை பதிவுகளை தெளிவாக காண இருக்கிறோம். குரு ஒருவருக்கு சிறப்பாக அமையும் போது நல்ல ஒரு பொருளாதார வருவாய், அதே போல ஒரு பெரியவர்களுடைய தொடர்பு, சமூகத்தில் ஒரு பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம், நல்ல ஒரு புத்திர பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு கோச்சாரத்தில் வரும்பொழுது அவருக்கு நமக்கு நல்ல பலன்களையும் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வக்ரம் ஆகும் பொழுது நம்ம என்ன மாதிரியாக நம்ம செயல்பட்டுக்கணும், இந்த காலகட்டம் குரு நம்மளுக்கு வலிமையாக இருந்தாலும் இல்லை சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எப்படிலாம் நம்ம இந்த 120 நாட்கள் குரு எப்போ வக்ரம் அடைகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2025 4ஆம் தேதி வரைக்கும் இவர் 120 நாட்கள் வக்ர நிலையை அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் அவர் மிக அதி வலிமையாக செயல்பட போகிறார். சுபகிரகங்கள் வக்ரமானால் ஒன்றும் பெரிதும் பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் குருவை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம், அவர் நமக்கு சாதகமான பலனை தரப்போகிறாரா, இல்லை ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் சுபராக வர முடியாது. ஒரு சிலருக்கு 6, 8, 12க்குரியவராகவும் வருவார். அவங்களாம் எப்படி இந்த காலங்களை கடந்து வரணும் என்பதை இந்த பதிவுகள் மூலம் நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம். இந்த பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்துல குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்கு வேகமா செயல்படுத்த போறாரா, இல்ல திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக செயல்படுத்த போறாரா வேகமா என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தின்படி தான். இவையெல்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்துல அவர் வலிமை பெற்றிருக்கிறாரா, இல்ல திக்பலம் பெற்றிருக்கிறாரா, இல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்தும் குரு தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி நடக்கும்பொழுது இன்னும் பலன்கள்ல நமக்கு மாறுபாடுகள் அளவீடுகள்லாம் கூட குறைய இருக்கும். அதனால அவரவர் சுய ஜாதகமே உங்களுக்கு பலனை கூட்டியும் குறைத்தும் நம்ம இங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். மேலும் உங்களுக்கு உங்க ஜாதகத்துக்கான விவரங்களை அறிந்து கொள்ளணும்னா கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கான அனைத்து விவரங்களும் வழங்கப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க இருக்கிறோம். 10ல் குரு பதவி பறிபோகுமா எப்படிலாம் ஒரு டவுட்டோடையே இந்த குரு பயிற்சியை சந்தித்து கொண்டிருந்தோம். 7ல் சனி கண்டக சனியாக அவரும் வக்ரம் ஆயிட்டாரு. ஏற்கனவே 8ல் எங்களுக்கு ராகு, 2ல் கேது. எப்படிமா எங்கள் நிலமை, இந்த காலகட்டம் எங்களுக்கு குருவும் வக்ரம் ஆகுறாரு, நாங்கள் என்ன தான் செய்ய போகிறோம், எப்படி தான் இருக்க எங்கள் எதிர்காலம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா, இல்லை ஆச்சரியக்குறியா, இல்லை எல்லாத்துக்கும் பதில் தரக்கூடிய ஒரு விடை சொல்லுமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். சிம்மராசி கவலையே படாதீங்க. எந்த சூழலையும் அப்படியே ஒரு கட்ஸாக நிற்பீங்க பாருங்கள், அது யாருக்குமே வராது. அப்படியே ஒரு தனித்துவமாக நிற்கக்கூடியவர்கள், எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. அந்த எப்படி மனசுக்கு நேர்மை இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாத இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா ஷைன் பண்ண முடியாது. இதுதான் இந்த சிம்ம ராசி லக்னத்துடைய தாத்பரியமே. இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்போ குரு வக்ரம் ஆகும் பொழுது நம்மளுடைய 10ஆம் இடம் என்பது தான் நம்மளுடைய செயலை குறிக்கும். இந்த செயல் இவர் செய்கிறாரு, இந்த செயல் மூலம் இவர் இந்த புகழை அடைய போகிறாரு. அதே போல் 10ஆம் இடம் நம்ம செய்கிற தொழில், பேர் புகழ் பதவி அங்கீகாரம், நம்மளுடைய நெக்ஸ்ட் மூவ், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல குரு வக்ரம் ஆகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய ஒரு தகுதியை காப்பாற்றக்கூடிய நேரம். இப்போ நம்மளுக்கு குரு வக்ரமாக இருக்காரு, ஒரு நல்ல தசா புத்தியே போகுது அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு அருமையான பலன்களும் இந்த காலகட்டம் நடைபெறும். இப்போ சிம்மராசிக்கு சிம்மலகனத்துக்கு இந்த பலன் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே மொத்தமாக ஒரேடியாக சாதகம் இல்லாமல் நடக்குமா, இல்லை நல்ல பலன்கள் நடக்குமாலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க தசாபுதிகளுக்கு ஏற்ற மாதிரி தான். பெரும்பாலும் சிம்ம ராசி லக்னம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வாக இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் தொழில் செய்கிற இடங்களில் இருக்கட்டும், அதே போல் சக பணியாளர்களோடு இருக்கட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் தேவையில்லாமல் அந்த கடன்லாம் இப்போ வாங்கிடக்கூடாது. வாய் வார்த்தை, ஜாமீன் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க. இந்த காலகட்டம்லாம் குழந்தை பாக்கியம்லாம் ரொம்ப ஒரு சிலருக்கு மருத்துவம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா
அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலர்லாம் பேசி கொண்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தட்டி கொண்டு போகும். ஒரு சிலருக்குலாம் ரொம்ப இழுபறியாகவே இருக்கும். அதனால் ரொம்ப வந்து ஒரு காரியம்லாம் செயல்படலைன்னா போய் வந்து நீங்களாக வலுக்கட்டாயமாக இழுக்காதீங்க, விட்டுருங்க. இந்த காலகட்டம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழல். இந்த காலகட்டம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுமை, நிதானம் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிடணும். கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக நம்ம வந்து நடந்துக்கிட்டோன்னா அந்த இடத்துல கோவம் வந்துருமா, கோவம் வந்துட்டால் நம்மளால் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாது. அதனால தான் இந்த காலகட்டம் சிம்மராசி என்ன சொல்கிறேன்னா, தொழில் செய்கிற இடமாகட்டும், இல்லை ஒரு வெளியிடங்களாகட்டும், இல்லை உறவுகளாகட்டும், இல்லை குடும்பத்திலேயே கூட நம்முடைய எதையுமே நம்ம கருத்தை சொல்ல வேண்டாம். மௌனம் சர்வார்த்த சாதகம். குருனாலே மௌனம்தான். இப்போ ஒரு இக்கட்டான சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா அந்த காலகட்டம் வந்து நம்ம ரொம்ப மௌனமாக இருந்தோம்னா அந்த காலமே நம்மளுக்கு பதில் சொல்லிடும். இப்போ நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி கூட எனக்கு தொழில் அங்கீகாரம் இல்லாமல் எவ்வளோ பேர் மன வருத்தப்படுறாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க உழைக்க தயாராக இருப்பாங்க, அந்த காலகட்டம் வந்து வேலையே வந்து கிடைக்காது. இல்லை இவங்க வேலை செய்ய போவாங்க, அந்த காலகட்டம் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு நியாயமான கருத்தே சொன்னால் கூட குடும்பத்தில் ஒரே ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவாகவே இருக்கும். இவங்க சொல்கிற கருத்து நல்ல கருத்து, நியாயமான கருத்து, ஆனால் எதிராளிக்கு அங்கே வந்து இவங்க சொல்லிட்டதுனால தான் அங்கே வந்து சரியாக நடக்கலைன்ற மாதிரி எப்படி எல்லாமோ பேச்சு வரும். அதனால் இந்த காலகட்டம் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். பொருளாதார விஷயம், பணம் சார்ந்த விஷயம், ஜாமீன் சார்ந்த விஷயம், உடல் ஆரோக்கியம், ரொம்ப போய் டிப்ரெஸ் ஆகிடாதீங்க. இது எப்படி தெரியுமா, அந்த சிம்ம ராசியை பொறுத்து, சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அன்பு எதிர்பார்க்கும். இதுவும் செலுத்தும், எதிர்ப்பானிடம் அன்பை எதிர்பார்க்கும். ஏன்னா இது வந்து காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம். அப்போ ஆத்மார்த்தமான அன்பை வந்து யார்கிட்டையும் போய் முட்டி மோதி நீங்களாக கேட்டுக்காதீங்க. ரொம்பலாம் எதிர்பார்த்தீங்கன்னா முதல்ல அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் இந்த காலகட்டம் வந்து பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, இதுதான் இந்த 3 தாரக மந்திரங்களை கடைபிடித்து நல்லா வந்துடலாம். இல்லைம்மா எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், தசாபதிலாம் எனக்கு நல்லாவே இருக்குது, குருவும் வக்ரமாக இருக்குன்னா இப்போ எப்படி பண்ணுவீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதே இல்லை. அப்படியே வந்து இந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவோம்ல, அப்படியே வந்து ஸ்டைலாக வேலை பார்த்துட்டு நல்லா ஒரு பேர் புகழ் பணம் அதுவும் வந்து ஒரு சிலருக்கு கிடைக்கும். அப்படி தான் இந்த குரு வக்ரம் வந்து உங்களுக்கு எடுத்து செல்லுது. அதனால் இந்த காலகட்டம் சிம்ம ராசி லக்னக்காரர்கள் பெரும்பாலும் வந்து ஒரு இறைவனுடைய வழிபாடு, அதே போல் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பணத்தடையாக ஒரு சந்தனம் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க. இல்லை உடல் ஆரோக்கியம் குறைபாடாக இருக்கா, விபூதி வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்து அதை வந்து இட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்மம் இந்த காலகட்டம் கவனம், அதிகவனம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.